ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலதியன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரபு பெயர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் பெண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இதை ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? யானைக்கு பிடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒட்டகம், குதிரை, கழுதை, மறைக்கு பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பறவைக்கு பெட்டைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பெடைன்னு ஒன்று, பேடைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கோழி, குகை, மயில். ஓகேங்களா? இதுக்கான பின்பால் பேர் அழகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. புல்வாய், நவ்வி, கவரி. ஓகேங்களா? இதுக்கான பின்பால் பேர் பிணை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? தெளிவா எல்லாத்தையும் தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பன்றி, புல்வாய், நாய், அது எல்லாத்துக்கும் பிண, பிணவு, பிணவல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? கரடிக்கான பெண்பால் பெயர் பிணவு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆனா கரடிக்கான ஆண்பால் பெயர் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது மாடு, எருமை, மறை, அதுக்கான பெண்பால் பேர் ஆ, ஆண் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாடு, எருமை, மறை, தந்து, அதாவது தந்து தெரியல. ஓகேங்களா? சங்கு என்பதுக்கான பெண்பால் பெயர் நாகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஆடு, ஆடுக்கான பெண்பால் பெயர் மூடு, கடமை, மரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நாய், பன்றி, நாய், பன்றி, நரிக்கான பெண்பால் பேர் பாட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது குரங்கு, முசு, ஓகம், அதுக்கான பெண்பால் பேர் மந்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது குரங்கு, முசு, ஓகம், அதுக்கான பெண்பால் பேர் மந்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது மாடு, எருமைக்கான பின்பால் கிடேரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. மானது நவ்வின்னு பார்த்தோம்னா ஒரு வகை மான் வகையை சேர்ந்ததனுடைய பெயர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூசு, ஓகம் என்பது குரங்கு வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? அதே போல மேல குறிப்பிட்டது போல பெண்பால் சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களில் பெண்பால் எல்லாம் பெண் எனும் அடைமொழி பெற்று பொது பெயராய் குறிக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது மடங்களுக்கான பெண்பால் பெயர் இல்லை, அதெல்லாம் பெண் மடங்கள் எனவும், பள்ளிக்கான பெண்பால் பெயர் இல்லைன்னு வரைக்கும் பெண் பள்ளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இங்க மடங்கள் என்பது சிங்கம் என்பது பொருள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெண்பால் பெயர், ஆண்பால் பெயருக்கான விலங்கினுடைய மரபு பெயர்கள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இளமை பெயரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.